இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேங்கரோட டியூட்டிஸ் பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து டியூட்டி டு ஹானர் செக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேங்கரோட ரொம்ப முக்கியமான டியூட்டி என்னன்னா ஒரு கஸ்டமர் டிரா பண்ண செக்கை வந்து ஹானர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த செக்கை ஹானர் பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ராப்பராக செக்கை வந்து டிரா பண்ணியிருக்கணும். அண்ட் பேங்கிங் ஹாரில் மட்டும்தான் வந்து செக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர்ட் ஆர்டர் இல்லாமல் வந்து பேமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ராங்ஃபுல் ஆக்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து அதை வந்து டிஸ்ஆனர் பண்ண முடியும். மேபி வந்து அந்த பேங்க் வந்து ராங்ஃபுல்லாக டிஸ்ஆனர் பண்ணனா கஸ்டமர் ரெப்புடேஷன் அந்த இடத்துல பாதிக்கும். அப்படி இருக்கும்போது பேங்க் தான் லயபிள்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா செக்ஷன் 31 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை எந்த கேஸில் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம்னா பேங்க் ஆஃப் பீகார் விசஸ் தாமோதர் பிரசாந்த். இந்த கேஸில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேம் இதே தான் சொல்லியிருப்பாங்க. கஸ்டமர் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. பட் வந்து பேங்க் என்ன பண்ணிட்டாங்கன்னா செக் வந்து டிஸ்ஆனர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் பேங்க் வந்து டேமேஜ் வந்து கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியூட்டி டு மெயின்டைன் சீக்ரெசி ஆஃப் த கஸ்டமர் அக்கௌண்ட். கஸ்டமர் அக்கௌண்ட்டை வந்து சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது வந்து பேங்கோட டியூட்டின்றாங்க. இன்கேஸ் லா ஃபோர்ஸ் மூலமாவோ இல்லை கோர்ட் ஆர்டர் மூலமாவோ இல்லை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காகவே பேங்க் இன்ட்ரெஸ்ட்காகவே கஸ்டமரோட பர்மிஷனோட பண்ணால் மட்டும்தான் அதை வந்து டிஸ்க்ளோஸ்க்கு வந்து அலோவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை எந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா டூர்னியர் விசஸ் நேஷனல் ப்ரொவிஷனல். இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க கஸ்டமரோட சீக்ரெசி வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் வந்து கஸ்டமர் கன்சென்ட் அண்ட் இந்த எல்லா இதையும் வந்து ஃபில்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஒன் வந்து டியூட்டி டு டிஸ்க்ளோஸ் இன்ஃபர்மேஷன். இதை வந்து செக்ஷன் 35A பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கோர்ட் மூலமா அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் ஆர்பிஐ டிமாண்ட் பண்ணினா வந்து பேங்க் வந்து கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று வயலேட் ஆனாலுமே வந்து பேங்க் தான் லைபிள்னு சொல்லியிருப்பாங்க. இதை எந்த கேஸில் அதை பார்ப்போம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விசஸ் ஷமாதேவி. இந்த கேஸில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லா அத்தாரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் வந்து எல்லா ஆக்ஷனுமே நடக்கணும். அது எந்த விஷயமே வந்து பிரீச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் டியூட்டி ரிகார்டிங் கவுண்டர் மேண்டிங் ஆஃப் செக். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செக்கை வந்து செக் பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது கஸ்டமர் வந்து ஒரு செக் பேமெண்ட் பண்ணுறதுல வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா அதை ஃபாலோ பண்ணணும். அதாவது பேங்க்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சில இதில் வந்து டைமை கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்துருக்கணும் அப்படின்னா அதை வந்து ஒபே பண்ண வேண்டியது பேங்க்கோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை எந்த கேஸில் சொல்லியிருப்பாங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். இந்த கேஸில் தான் சொல்லியிருப்பாங்க கஸ்டமர் வந்து ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டைமில் கொடுத்துருந்தா பேங்க் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை ஏதாச்சும் வயலேட் ஆச்சுன்னா பேங்க் தான் லயபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.